மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி மணிமேகலை அம்மா அவர்கள் நினைவை பகிர்வார். இன்றைக்கு இந்த சிறப்பான படத்திறப்பிழாவிற்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்றிவிட்டு சென்றிருக்கும் மரியாதைக்குரிய பொன் முத்துராமலிங்கம் அவர்களே, முன்னிலை பொறுப்பை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு மாரியப்ப முரளி செயலாளர் 4ஆம் தமிழ்ச்செல்வம் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை வகித்திருக்கும் திரு சித்தையா அவர்களே, மீனாட்சி பவன், பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய என்னுடைய உறவினர் வழக்கறிஞர் திரு சேதுராமலிங்கம் அவர்களே, என்னுடைய அருமை மருமகன் திரு தமிழீழம் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான விழாவிற்கு அகமுடையார் சங்கத்திற்கே, அகமுடையார் சங்கம்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது பாலமுருகன் தான். பல ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னை சந்தித்தார், 10-15 வருடத்துக்கு முன்னாலே. அப்போது குறிப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கப்புறம் சில குறிப்புகள் எடுத்தார். இன்றைக்கி சிறப்பாக இந்த வரவேற்புரையை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தம்பி பாலமுருகன் அவர்களே, பாலமுருகன் அகமுடையார் அவர்களே, இந்த மதிப்புரை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பாக தெளிவாக இன்றைக்கு இந்த விழாவிற்கு என்ன உரை ஆற்ற வேண்டுமோ அந்த உரையை சிறப்பாக ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்ரீபதி செந்தில்குமார் அவர்களுக்கு, சிறப்புரை ஆற்றிவிட்டு சென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெரியார் நெறியாளர் திரு வரதராஜன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்புரை வழங்க இருக்கிற நாகா பாலன் ஒருங்கிணைப்பாளர் புரட்சி கவிஞர் பேரவை அவர்களுக்கும், திரு முமுக செந்தூர் பாண்டியன் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர், ஒருங்கிணைந்த 5 மாவட்ட பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கம், திரு சி மீனாட்சி சுந்தரம் தலைவர் பசும்பொன் கலைமன்றம் மதுரை அவர்களே, திரு SR ராஜேந்திரன் அவர்களே தலைவர் அகமுடையர் மக்கள் மகாசபை, திரு மு விக்னேஸ்வரன் MA அவர்கள் செயலாளர் அகமுடையர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், திரு துரை சந்திரசேகரன் தலைவர் தமிழ்நாடு அகமுடையர் பேரவை மதுரை, திரு பாம்பன் ராசராசி அவர்கள் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அகமுடையர் பேரவை பாம்பன், சே நாராயணமூர்த்தி தலைவர் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி அகமுடையர் சங்கம் கமுதி அவர்களே, திரு ரா முருகன் அவர்களே தலைவர் வீரகுல அமரன் இயக்கம், திரு நிறுவனர் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தம்பி, என்னுடைய தம்பி ஹரப்பாவின் சிறந்த நண்பர், இதயத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடியவர் என்றால் ஜெயமணி தான். ஜெயமணி அகமுடையார் அவர்களே, நிறுவனர் சின்னமருது ரெசிடென்ட் மதுரை அவர்களே, ஜெயமணியை பற்றி இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும். ஜெயமணின்னா ஹரப்பாக்கு அவ்வளோ ஒரு தடவை 10 தடவை நம்ம பேசணுன்னா அதில் 9 தடவை ஜெயமணி பேரை சொல்லிடுவார். அந்த அளவுக்கு பாசத்தோடு இருந்தவர் தான் ஜெயமணியும் ஹரப்பாவும். இறுதியில் நன்றியுரை நகல இருக்கும் திரு பி வெங்கடேசன் செய்தி தொடர்பாளர் தமிழ்நாடு அகமுடையர் மக்கள் மகாசபை அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கும் திரு தொல்காப்பியன் துணைத் தலைவர் பொற்கை பாண்டியன் கவிதா மண்டபம் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் உற்றார் உறவினர் அனைவருக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி இந்த சிறப்பாக இந்த படத்திறப்பாவை நடத்திட்டு இருக்கோன்னா நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் தாத்தா ராமச்சந்திரனை பற்றி சொன்னாங்க. அதுக்கும் ஒரு படி மேலே போய் முத்துசாமி பிள்ளைன்னு என்னுடைய பாட்டனார் முத்துசாமி பிள்ளையினுடைய முதல் மகன் தான் முத்துராமலிங்க தேவர். முத்துசாமி பிள்ளைக்கு 3 மகன்கள். 3 மகன்களில் முதல் மகன் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவருடைய மருமகன்
மகளை மணந்தவர் தான் ராமச்சந்திரனார். ராமச்சந்திரனாருடைய பேரன் தான் ஹரப்பா. இதுக்கு எதுக்கு நான் முத்துசாமி பிள்ளையை சொல்கிறேன்னா, வரலாறு எங்கே இருக்குன்னா முத்துசாமி பிள்ளையிலே தொடர்ந்துருது. முத்துசாமி பிள்ளை யாருன்னா, இன்றைக்கி எல்லாரும் முல்லை பெரியார்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம்ல, அந்த முல்லை பெரியார் டேம் கட்டினவரே மேஸ்திரியா ஓர்சு பிள்ளைன்னு பேர் பெற்றவரே அந்த முத்துசாமி பிள்ளை தான். அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஹரப்பாங்கிறத நான் இந்த இடத்துல பெருமையோடு சொல்லிக்கிறேன். என்னுடைய பெருமையாக அதில் இணைச்சிக்கிறேன். ஏன்னா நான் 2வது தாத்தாவுடைய மகள் வழி பேத்தி. ஹரப்பா வந்து முதல் தாத்தாவுடைய மகள் வழி பேரன், நான் 2வது தாத்தாவுடைய மகள் வழி பேத்தி. இது இன்னும் என்ன சொல்லணும்னா, ஹரப்பா பற்றி நான் என்ன சொல்லணும்னா, என்னை விட நெருக்கமாக பழகினது யாரும் இருக்க முடியாது. சின்ன வயசுலேருந்து நாங்கள் எல்லாம் ஒரே ஏஜ், 1 வருஷம் 2 வருஷம் இடைவெளி எங்களுக்கு இடையே. ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சிவகங்கையில் போய் நாங்கள் எங்கள் பெரியப்பா பிள்ளைங்க ராமசுப்ரமணியம்னு இருந்தார் சேர்மன், அவர்கள் பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா, எங்கள் மாமா சண்முகநாதன் அவங்க பிள்ளைங்க எல்லாரும் 25 பிள்ளைகள், கிட்டத்தட்ட 25 பேரும் ஒன்றா விளையாடுவோம், ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா தூங்கியிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு பாசத்தோடு இருந்தோம். காலத்தின் கட்டாயத்தினால நாங்கள் எல்லாரும் பெரியவங்களாகி கல்லூரி படிக்க போயிட்டோம். ஹரப்பா கல்லூரியில் சேர்றாரு. எங்கள் அப்பா ஒரு பேராசிரியராக இருந்தார் சேலத்தில். அப்போ வந்து ஹரப்பா கிட்ட கேட்குறாரு, நீ என்ன படிக்க போகிற? நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்க போகிறேன். அப்போ நீ லிட்ரேச்சர் எடுத்தீங்கன்னா ஒரு கொள்கை முடிவோடு இருக்கணும். நீ வந்து லெக்சரராக போகணும், இல்லைன்னா குரூப் 1 IAS இப்படி எழுதணும். அதுக்கு உனக்கு தகுதி இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேயே ஹரப்பா வந்து தெளிவாக ஒரு பகுத்தறிவாதியாக தான் பேசுவார். ஒரு பேசும்போதே ஒரு அறிவு திறன் இருக்கும். எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை தெளிவாக பேசக்கூடிய வல்லமை பொருத்தியவர் தான் என்னுடைய தம்பி ஹரப்பா. இந்த இடத்துல நான் அதை பெருமையோடு நினைவு கூற ஆசைப்படுறேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா விளையாண்டு ஒன்றா இருந்து எவ்வளோ, எனக்கு அதை இன்றைக்கி நினச்சாலே ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் நிறையா மிஸ் பண்ணிட்டேன் ஹரப்பாவை பயன்படுத்தாமன்னு நான் காலங்கடந்து தான் உணர்ந்தேன். நகைமுக அண்ணன் இருக்கும் பொழுது நகைமுக அண்ணன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு. நான் 91 சட்டமன்ற உறுப்பினராக என்னை அறிவித்த உடனே என்னை கேட்காமே அண்ணன் போய் எல்லாருக்கும் என்னுடைய தங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு உத்தமமான ஒரு மனிதர் தான் நம்முடைய நகைமுக அண்ணன். அந்த நகைமுக அண்ணனுடைய அடுத்த வாரிசா அவர் மாதிரியே பகுத்தறிவாதியாக ஒரு நெறியாளராக இருந்ததான் ஹரப்பா. ஹரப்பாட்ட எந்த சப்ஜெக்ட், இன்னைக்கு கால் மார்க்ஸை பற்றி பேசணுமா அவர் தெளிவாக பேசுவார். நம்மளுடைய தேவர் திருமகனாரை பற்றி பேசணுமா அதுலேயும் தெளிவாக பேசுவார். மருதுபாண்டியரா பேசுவார், கிருபானந்த வாரியாரா இல்லை திருவாசகத்தை பற்றி பேசணுமா, பெரிய புராணத்தை பற்றி பேசணுமா, எல்லா சப்ஜெக்டும் அத்துப்படியாக இருக்கக்கூடிய மகா வல்லமை படுத்தவர் தான் என்னுடைய சகோதரர் ஹரப்பாங்கிறத இந்த நேரத்தில் நான் தெளிவாக பதிவு பண்ண விரும்புகிறேன். இதுக்கு முன்னால் இவர் பேசினாங்க, அந்த ராமச்சந்திரன் வந்து பல குடம் இருக்கும் கோர்ட்டில். இதில் வந்து அதெல்லாம் மீறி தான் அவர் வந்து நம்மளுடைய பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், பேக்வர்ட் கம்யூனிட்டிஸுக்கெல்லாம் ஒரு அரணாக இருந்து செயல்பட்டார்னு இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன். அன்னைக்கு பார்ப்பனர்கள் நம்மளை வந்து அந்த குடத்தில் இருக்க தண்ணியை தொட விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோர்ட்டில் அந்த குடத்தை நடுவில் வச்சு உடைச்சவர் தான் ராமச்சந்திரனார். அந்த ராமச்சந்திரனுடைய பேரன் தான் நம்முடைய சகோதரர் ஹரப்பா. இன்றைக்கி படத்திறப்பழா பண்ணியிருக்கோன்னா அது சால சிறந்தது. அந்த பெருமைக்குரியவர் வந்து நம்முடைய அருமை தம்பி ஜெயமணியும் பாலமுருகனும் தான். அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சமுதாய வளர்ச்சிக்காக ஹரப்பா இறுதியாக நான் பார்த்தது வந்து இறப்பதற்கு ஒரு 10 நாள் முன்னால் தான் எனக்கு ஃபோன் பண்ணி ஹரப்பா சொல்கிறாரு, வந்து என்னை கொண்டு வந்து அவங்க தங்க வீட்டில் இருந்து கொண்டு வந்து என்னை தபால் தந்தி நகருக்கு வந்துட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாரு. நான் கொட்டுற மழை, அந்த மழையில் போய் ஹரப்பாவை கூட்டிகிட்டு கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அவரோட பேசிட்டு அதுக்கப்புறம் மருதுபாண்டியர் புக்கு அவர் ஒன்று எனக்கு கொடுத்தாரு. அந்த புக்கை வாங்கிட்டு இது எதுக்கு கொடுத்தாருன்னா, இதை வந்து நம்முடைய நான் இந்த இடத்துல நான் ஒரு இயக்கத்தை சார்ந்த ஒரு கட்சியை சார்ந்தவங்கிறனால சொல்கிறேன், என்னுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. அதை நான் மருதுபாண்டியருடைய இதில் வச்சு நான் கொடுத்தேன், அவர்கிட்ட சொல்லியே கொடுத்தேன், என்னுடைய சகோதரர் கொடுத்ததுன்னு சொல்லி ஹரப்பா அதில் எழுதியிருப்பார். அந்த புக்கை நான் கொடுத்தேன். அதை நான் இந்த இடத்துல பதிவு சொல்ல விரும்புகிறேன். அதுக்கடுத்து எனக்கு வந்த செய்தி, திடீர்னு பார்த்தா ஹரப்பா வந்து திடீர்னு இறந்துட்டாருன்னு. எவ்வளோ விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்கிட்ட அவர் சமுதாயம், நான் ஹரப்பாட்ட சொல்லியிருக்கேன், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் வந்து எனக்கு உங்களுடைய கைடன்ஸை எடுத்துக்காமல் விட்டது என்னுடைய தவறு,
என்னுடைய காலத்தின் சூழ்நிலை, என்னுடைய தொழில், என்னுடைய பிரச்சனைகள், சுற்றி இருந்த பிரச்சனைகள், பொதுமக்கள் பிரச்சனை, மற்றதில் நான் வந்து அணுகாமல் விட்டேன். நம்முடைய சமுதாயத்துக்கு நிறைய செய்யணுன்ற கனவு எனக்கு நிறையா இருந்தது. அந்த கனவை செயல்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் ஜெயமணிக்கும் நல்லா தெரியும். ஜெயமணியும் பல நேரங்களில் எங்களுக்கு பல விதத்தில் உதவி இருக்காரு. அந்த நாங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை வந்து பறந்து போயிட்டாருன்னு தான் சொல்லணும். விட்டு போயிட்டாருன்னு சொல்ல விட பறந்து எங்களெல்லாம் விட்டு மறந்தும் மறையாமல் போயிட்டாரு. ஆனாலும் அவருடைய நினைவு இன்றைக்கும் எங்கள்கிட்ட இருக்குது. இன்னொன்று நான் இந்த இடத்துல சொல்கிறேன், ஹரப்பா வந்து திராவிட பாரம்பரியத்தில் பிறந்தாலும் அவர் வந்து தெய்வீக பற்றும் கொண்டவர் தான். இன்றைக்கி வந்து அவர் அன்றைக்கு வந்து சொல்லப்போனால் ராமச்சந்திரனார் பூங்கா, ராமச்சந்திரா மருத்துவமனை எல்லாம் அம்மா ஜெயலலிதா அம்மா திறந்து பேர் வச்சாங்கன்னா அதுக்கு முழு காரணம் வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது, ஹரப்பா தான். ஹரப்பாவுக்கு ஜெயலலிதா அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அம்மாவுக்கும் ஹரப்பாவை ரொம்ப பிடிக்கும். அதை வந்து அவர் வந்து இப்போ எல்லாரும் சொன்னாங்க, அவர் வந்து நம்மளுடைய இயக்கங்களுக்கு அப்பாற்பட்ட மனிதர். திருமாவளவன் அவருக்கு நன்கு தெரியும், எல்லாரையும் தெரியும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ராமதாஸ் ரொம்ப அவருக்கு ரொம்ப நண்பர். எதை எடுத்தாலும் ஹரப்பான்னு அன்போடு அழைக்க கொடுத்துருக்கார். நானும் பலமுறை கேட்டிருக்கேன், எந்த தலைவர்கிட்ட போனாலும் ஹரப்பா சிஸ்டரா நீங்கள் அப்படிம்பாங்க. அந்த வகையில் நான் பெருமையோடு இருந்திருக்கேன். இன்றைக்கி ஹரப்பா விட்டு சென்ற பணியை நம்ம ஜெயமணியோட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து அருப்புக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா பெருமாள் தேவர் தான் இருந்தார். அவர் ஏஆர் பெருமாள் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து புகழாக இருந்திருக்காரு. அவருக்கு நம்ம எதுவுமே செய்யலை. நம்ம இனத்தில் அவர் முத்துராமலிங்க தேவருடைய லேண்டை அவர் பொறுப்பில் தான் எழுதி கொடுத்தாரு. அவர் இங்கே வந்தப்போ எனக்கு கிடைச்ச தகவல், அதில் ஒரு சென்ட் நிலம் கூட அவருக்கு வச்சுக்காம மக்கள் சேவைக்காக அர்ப்பணித்த ஒரு மாமனிதர். அந்த மாமனிதருக்கு நம்ம ஏதாவது ஒரு நினைவு சின்னம் அமைக்கணும். இந்த நேரத்தில் நான் என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் ஜெயமணி அவர்கிட்டையும் பாலமுருகன் அவர்கள்ட்டையும். நம்முடைய பணி இப்போ அவர் ஸ்ரீபதி சொன்ன மாதிரி நம்முடைய பணி என்றைக்கும் ஹரப்பா இருந்தோம் இல்லைன்னு நினைக்காம வெளியூரில் இருக்காருன்னு கற்பனையில் நம்ம இருந்துட்டு அவருடைய பணி சிறக்க அவருடைய எண்ணங்களுக்கு வலுவூட்டும் வகையில் நம்முடைய சமுதாய முன்னேற்றத்திற்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம்னு இந்த நேரத்தில் நான் உறுதியளித்து எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அன்பை தம்பி ஜெயமணி அவர்கள், உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை அளித்த தம்பி ஜெயமணி அவர்களுக்கும் பாலமுருகன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை காணிக்கையாக்கி